ஹாய் ஹலோ எவ்ரிவன், என் பேர் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் கார்த்திக் பிக்சர். இது என்னோட யூடியூப்ல செகண்ட் வீடியோ. இந்த செகண்ட் வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் டெய்லி என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம மேஜராக ஃபேஸ் பண்ணக்கூடிய 5 ஸ்ட்ரகிள்ஸை பற்றி தான் நான் பேச போகிறேன். என் லைஃப்பில் நான் பண்ண அந்த தப்புகளை பற்றியும் நான் கற்றுக்கிட்ட என்னோட லைஃப் லெசன்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். 5 நான் ஃபேஸ் பண்ண மேஜரான ஸ்ட்ரகிள்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னா ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம வரும்போது, நம்ம வந்து ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி ரொம்பவே ஃபெயில் ஆனதுக்கப்புறமா நம்ம விஷயத்த வந்து செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே யோசிப்போம். அது ஏன் யோசிப்போம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம இருக்க மைண்ட் செட் அப்படி தான். நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து ஃபெயில் ஆகிட்டா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபெயிலியருக்காகவே நம்ம சக்ஸஸ் வந்து ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்காமல், நம்ம எடுத்து வச்ச ஒரு ஸ்டெப்பையும் ஃபெயில் ஆனதுனால அப்படியே வந்து விட்டுருவோம். நம்ம என்னதான் வந்து நம்மளோட லைஃப்பில் ஃபெயிலியரை பார்த்தாலும் நம்ம இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இவ்வளோ ஏன் 10th எக்ஸாமில் தோனியே வந்து அவரோட லைஃப்பில் ஃபெயில் ஆனதுக்கப்புறம், ஆனால் அவர் வந்து ஃபெயில் ஆகிடுமேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தாருன்னா, அவரோட கிரிக்கெட் நாலேஜையும் விட்டுட்டு மற்ற விஷயத்தையும் விட்டுட்டு அவர் வேஸ்ட்டாக தான் உட்காந்துருந்தாரு. ஸோ அவருக்கு என்ன வருமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கிரிக்கெட்லேயே அகைன் ஃபெயில் ஆனாலுமே, ஒழுங்காக விளையாடலனாலுமே அவர் ட்ரை பண்ணனால மட்டும்தான் இன்னைக்கு எம்எஸ்பி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்ஸ்மேனாகவும் இருக்காரு. ஃபெயிலியர் இஸ் நாட் ஆப்போசிட் டு சக்ஸஸ், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு கோட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோட லைஃப்பில் வந்து ரொம்பவே டவுனான சுச்சுவேஷனில் இருக்கப்போ இந்த கோட் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபெயிலியர் வரும்போது அதை நம்ம ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டு அந்த ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து திங்க் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் தெரிஞ்சால் நம்ம வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து மோஸ்ட்டாக ஓவர் பண்ணி வரலாம். லோன்லினஸ் நம்ம செகண்டாக பார்க்க போகிற ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் வந்து தனியாக இருக்கும், லோன்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம லோன்லினஸை இது பண்ணுறதுக்காக நம்ம வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நிறையவே வந்து ஷேர் பண்ண ஆரம்பிப்போம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நிறையவே ட்ரஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிப்போம். இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக நம்மளோட லைஃப் வந்து போக ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி போக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க நம்மளோட லைஃப் வந்து எப்பவுமே வந்து குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட மட்டுமே நம்மளோட லைஃப் வந்து போயிட்டு இருக்காது. வாழ்க்கையில் நமக்கு லோன்லினஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். அது வந்து லோன்லினஸ் வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்றது வந்து, பட் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் வந்து லோன்லினஸ் வந்து ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு டிப்ரெஷனான சுச்சுவேஷன், நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லி திங்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து லோன்லினஸ்க்குள்ளே இன்னுமே டிப்ரெஸ்ட் ஆகி இன்னுமே வந்து நம்மளே வந்து ஃபீல் பண்ணி நிறைய விஷயத்தில் வந்து நம்மளை வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே தள்ளுறது நிலைமைக்கு நம்ம வந்து போவோம். ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா, லோன்லினஸை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து லோன்லியாக இருக்கிறது வந்து டிப்ரெஸ்டான ஒரு விஷயம், இல்லை அது வந்து ஒரு ரொம்பவே வந்து பாவமான விஷயம் நினைக்காம, லோன்லினஸ்ன்றது வந்து ஒரு பவர்ஃபுல்லான விஷயம்னு சொல்லி நம்மளோட லோன்லினஸை எப்படி வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளோட ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதில் நம்மளோட லோன்லினஸை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, யாருமே இல்லைன்ற ஃபீலிங்ஸ் வந்து நமக்கு வரவே ஸ்டார்ட் ஆகாது. இந்த மாதிரி வந்து நம்மளோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது லோன்லினஸ்மே ஒரு மேஜரான ஸ்ட்ரகிள் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து இருக்குது. இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றதும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். நம்ம ஃபோர்த் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஃபாஸ்ட் கம்பேரிசன் வர்சஸ் ஸ்லோ கம்பேரிசன். அதாவது ஃபாஸ்ட் க்ரோத் வர்சஸ் ஸ்லோ க்ரோத். ஸ்லோவாக க்ரோ ஆகிற ஒரு விஷயம் வந்து பொறுமையாக க்ரோ ஆக வந்து அது தானே வந்து டியூன் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கூடவே இருந்த ஃப்ரெண்டு வந்து என்னதான் வந்து நிறைய ஸ்கில் கற்றுக்கிட்டு அவன் வந்து இப்போ நம்மளை விட்டு போகிற ஒரு ஸ்டேஜில் இருந்தாலுமே நம்ம வந்து அதை கவலையே படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு, என்னதான் வந்து என் லைஃப்பில் ஆனாலுமே அவனோட ஜேர்னி வேறு, என்னோட ஜேர்னி வேறு, என்னோட கோல் வேறு அப்படின்னு சொல்லி அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட லைஃப்பில் வந்து பொறுமையாகவே நம்மளோட ப்ராக்ரெஸை மட்டுமே நம்பி வந்து நம்ம வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது நம்ம லைஃப்பில் கற்றுக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய பில்டிங்கை கட்டணும் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்ணணும்னு சொன்னாலோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய டைம் எடுக்கலாம். இதுவே ஒரு பில்டிங் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும், மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த செகண்ட்லேயே வந்து இடிஞ்சு விழுந்துடும் தான் ஒரு விஷயமும் கூட. ஸோ நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம என்னதான் ஸ்லோவாக க்ரோ ஆகிட்டு இருந்தாலுமே அதை நினச்சி ஒரு டைமும் வந்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. என்னோடய யூடியூப் சேனலே சக்ஸஸ் ஆகலாம் பரவாயில்ல, நான் யூடியூப் வீடியோ பண்ணுவேன்னு சொல்லி நம்ம பண்ணுற ஒரு கான்ஃபிடென்ஸ்னால் நம்மளை எப்பவுமே வந்து ஒரு பூஸ்ட் பண்ணி முக்கியமான சில விஷயத்த வந்து அச்சீவ் பண்ண வைக்கணுன்றதையும் நான் வந்து முக்கியமாக வந்து நம்புகிறேன். ஸோ மேஜராக நிறைய பேர் வந்து கம்பேரிசன் பண்ணி நிறைய பேரோட க்ரோத்தை வந்து பார்த்து வந்து கம்பேரிசன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து முக்கியமாக அவாய்ட் பண்ணிங்க.
ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறது மூலியமாக நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸை நோக்கி நம்மளோட லைஃப் வந்து கொண்டு போகிறோன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து பண்ண பிடிக்கும், பட் அதை பண்ணவே முடியாது. மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்க, அடுத்தவங்க என்ன சொல்லிடுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் கலாய்ப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து தள்ளி போட்டுகிட்டே இருந்துட்டு நம்ம வந்து கடைசி வரைக்கும் அதை பண்ணவும் மாட்டோம், யாருக்காகவும் எக்ஸ்ப்ளோரும் பண்ண மாட்டோம். இவ்வளோ ஏன் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாள் திங்க் பண்ணியிருந்தேன். அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். இப்போ ஏதோ வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் வந்து பேச வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து ஒரு ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணி, மற்றவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் அதை பண்ண தான் செய்வேன், என்னை பைத்தியக்காரன்னு சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை வந்து யாருக்காகவுமே வந்து யார் சொல்கிறதையும் காதில் வாங்காமல் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்த வந்து எடுத்துகிட்டு நம்மளே ஒரு கான்ஃபிடென்ஸான ஒரு ஆளுன்னு நம்பி நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்ணி அதுக்காக வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் சக்ஸஸை வந்து நம்ம மீட் பண்ணுவோம். ஸ்லோ ப்ராக்ரஸ் வந்து எப்பவுமே வந்து ஃபெயில் ஆனது கிடையாது. நம்ம ஸ்லோவாக போனாலுமே பரவாயில்ல, நம்ம ஜேர்னி வந்து எந்த மாதிரியான ஜேர்னியாக இருக்குன்றத வந்து நம்ம ஸ்லோ ப்ராக்ரஸ் தான் வந்து முடிவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து இந்த மேஜரான 5 ஸ்ட்ரகிள்ஸையும் வந்து நான் சொன்ன இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த 5 ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான கான்டென்ட் போடலாமான்றதை கமெண்ட்டில் சொல்லிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நான் எதுவுமே பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியாத விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் அந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி இந்த மாதிரியான கான்டென்ட்ஸ் வந்து கார்த்திக் மாஸ்டர் அஃபிஷியல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து